ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 இயர்ஸ் ஓல்டு ஹவுஸ் காஞ்சிபுரத்தில் இருக்கிற காஞ்சிக்குடியிலன்ற ஒரு வீட்டோட ஹோம் டூர் தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மக்களே, இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே மழை காலத்துக்கும் வெயில் காலத்துக்கும் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி கட்டியிருக்காங்களாம். இப்போ பார்க்க போகிற எல்லா அந்த கிளி அன்னம் எல்லாமே மரத்தால் செஞ்சது. இந்த டெக்கர் ஐட்டம் எல்லாமே மரத்தால் செஞ்சு அவங்களே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க மக்களே. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு. இவ்வளோ பெரிய குத்துவிளக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த காலத்துலேயே. இப்போ நீங்கள் பார்க்குற பெயிண்டிங்ஸ் எல்லாமே அவங்களே ஹேண்ட்லேயே வரைஞ்சி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் அந்த காலத்து மக்கள் வந்து எந்த மாதிரியான சீப்பு ரிப்பன் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண கண்ணாடி, வளையல் ஸ்டாண்டு, அப்புறம் வந்து மேக்கப் பாக்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த காலத்து ராணிங்கெலாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, பின்னாடி தலைக்கு வைக்கிற பட்டை, அது மாதிரி இது இருக்குது பாருங்கள். அப்புறம் அவங்க யூஸ் பண்ண நெக்லஸ், ஒட்டியானம், அப்புறம் வந்து பார்த்தா தலைக்கு போடுற கிளிப்ஸு எல்லாமே இருக்குது இதில். இந்த பெயிண்டிங் எல்லாமே அவங்களே கையில் வரைஞ்சிது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் பாருங்கள், இவ்வளோ பழமையான சாரீஸ் லைட்டாக கிழிஞ்சு கூட போயிட்டு இருந்தது. இந்த ஃபோட்டோவில் பார்க்குறவங்க எல்லாமே இந்த வீட்டில் வாழ்ந்தவங்க மக்களே. அந்த காலத்தில் எல்லோரும் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாங்களாம். அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே அந்த காலத்தில் குழந்தைங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ், அவங்க விளையாடின பொருள் எல்லாமே இருக்குது பாருங்கள். அந்த விளையாடுற திங்ஸ் எல்லாமே மரத்தால் செஞ்சுது. இந்த ஷெல்ஃபில் இருக்கிற பொம்மை எல்லாம் பாருங்கள். இதுதான் குழந்தைங்க தூங்குற தொட்டில். அந்த காலத்துலேயே எவ்வளோ அழகாக மரத்தில் செஞ்சுருக்காங்க பாருங்களேன். இந்த குதிரை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம காஞ்சனா படத்தில் தான் பார்த்துருப்பாங்க இல்லையா. இது எல்லாமே பித்தளையில் செஞ்சது மக்களே. இவ்வளோ அழகாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க வீடு. இந்த விநாயகர் பாருங்கள், கிருஷ்ணர் விநாயகர் இவ்வளோ அழகாக இருக்காங்க. பித்தளையில் செஞ்சது எல்லாமே. இங்கே இருக்கிற கொஞ்சம் திங்ஸ் இதை பாருங்கள், இதை பார்க்குறது எல்லாமே சேல்னு போட்டு வச்சுருந்தாங்க. வீடியோ பிளேயர், ஆடியோ ரெக்கார்டர் பார்த்தீங்களா அந்த காலத்துலேயே. கூரை பாருங்கள் எந்த மாதிரி கட்டியிருக்காங்க. டெலிஃபோன், அந்த காலத்தில் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு, அவங்க யூஸ் பண்ண கைத்தடி, அவங்க கையால் எழுதின ஏதோ ஒரு புக்கு மக்களே இது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது அந்த காலத்தில் அவங்க யூஸ் பண்ண பூஜா திங்ஸ் எல்லாமே மக்களே. பாருங்கள் அவங்களோட பூஜை ரூம் எப்படி யூஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு. அழகான முருகர், கிருஷ்ணர், சரஸ்வதி, சிவன் எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ராமாயணம் மகாபாரதம் புக்கு எல்லாமே வச்சுருந்தாங்க. அந்த புக்கு வச்சு படிக்கிறதுக்கான ஸ்டாண்டு, அப்புறம் வந்து ஜெபமாலைகள் எல்லாமே இருந்தது மக்களே. இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே கையிலேயே பண்ணதாம்மா. பாருங்கள் மக்களே, இந்த ஹார்மோனிய பெட்டி கூட இருந்தது. ரொம்ப பழைய காலத்தது போல் இருக்குது. அப்புறம் பஜனை எல்லாம் பாடுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாமே இருந்தது. எல்லாமே புதுசு புதுசாக இருந்தது மக்களே நம்மளுக்கே பார்க்க. நிறைய புக்ஸ்லாம் கூட அங்கே வச்சுருந்தாங்க. கொஞ்சம் புக்ஸ் சேல் கூட வச்சுருந்தாங்க மக்களே அங்கே. விநாயகர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார். லாந்தர் விளக்கு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் அந்த கிச்சன் திங்ஸ் ஒன்று ஒன்றும் அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. எல்லாமே பித்தளையில் செஞ்சது போல். ஒரு சொம்பாகட்டும், இந்த குழிப்பணியார சட்டி, சம்படம், தூக்குவாளி, அப்புறம் அந்த காலத்தில் நம்ம டீ கடையிலலாம் பார்ப்போம் இல்லைங்களா, அந்த டீ ஃபில்டர் போடுறது, அது எல்லாமே இருந்தது. அப்புறம் அஞ்சரை பெட்டி,
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் துருவம் பார்த்திங்களா, அதே ஒரு மிஷின் மாதிரிலாம் வச்சுருந்தாங்க டிசைனாக. அந்த தேங்காய் துருவுறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பார்த்தோம் நாங்கள். பாருங்களேன், இதாங்க தேங்காய் துருவுற மிஷின் எப்படிலாம் இருக்குது பாருங்கள். இட்லி குண்டா, அவங்க யூஸ் பண்ண கரண்டி எல்லாமே பாருங்கள். நம்ம சின்ன சின்ன டப்பாலாம் யூஸ் பண்ணுவோம்ல, திங்ஸ்லாம் போட்டு வைக்க, அது எல்லாமே பித்தளையிலே வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில். அப்புறம் முறுக்கு புழியிற குழா, அஞ்சரை பெட்டி, தோசைக்கல், இதுதாங்க இது தேங்காய் துருவுறது. இதுவும் அம்மி, உரல் எல்லாமே இருந்தது மக்களே எங்க. இது அவங்க யூஸ் பண்ண டைனிங் டேபிள் பாருங்கள், அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம தமிழர்களோட மரபு கீழே உட்காந்து சாப்பிட்றது தானே, கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகே மக்களே, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் மக்களே. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் வீடியோ. ஏதாச்சும் தவறுகள் இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க, உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி. உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.